உலக வரைபடத்தில் மத்திய கிழக்கு என்பது எப்போதும் எரியும் நெருப்பு வளையமாகத்தான் காணப்படுகின்றது. ஆனால் இன்று எழும் மிகப்பெரிய கேள்வி ஒன்றுதான், ஈரான் நடத்துகிற இந்த யுத்தம் உண்மையிலேயே காசா மற்றும் பாலஸ்தீன மக்களுக்கானதா, அல்லது தனது பிராந்திய ஆதிக்கத்தை நிலைநாட்ட பாலஸ்தீன போராட்டத்தை ஒரு கருவியாக ஈரான் பயன்படுத்துகின்றதா? இந்த கேள்வி முகநூலில் நான் கண்ட ஒரு விசித்திரமான கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற பயணத்தில் நான் சென்ற பொழுது எனக்கு கிடைத்த தகவல்கள் மிகவும் ஆச்சரியமான உண்மைகளை எனக்கு பறைசாற்றியது. இது ஒரு தரப்பில் சேர்ந்ததோ அல்லது ஏதோ ஒரு பக்கம் சார்ந்ததோ அல்ல. இது நடுநிலையாக இந்த ஒட்டுமொத்த உலக அரசியலின்படி இந்த யுத்தம், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த யுத்தம் உண்மையில் எதற்காக நடக்கின்றது என்ற கேள்வியை எங்களுக்குள் தூண்டக்கூடிய வகையில் உருவாக்கப்படக்கூடிய ஒரு பதிவு. மக்களின் பக்கம் இரண்டு பிம்பங்கள் கொண்டு சேர்க்கப்படுகின்றது. ஒன்று, ஈரான் பாலஸ்தீனத்தின் பாதுகாவலன் என்றும், சர்வதேச அரங்குகளில் ஆழமான அடுக்குகளில் அது வேறு விதமான உண்மைகளையும் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரை இரண்டு விதமான பிம்பங்கள் ஒவ்வொரு மக்களுக்கும் அவர்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்து மாறுபட்டு காணப்படுகின்றது. ஆனால் உண்மையில் ஈரான் பாலஸ்தீனத்தை எந்த வகையில் பார்க்கிறது என்பதை தாண்டி இந்த யுத்தத்தினுடைய ஆரம்பம் வெறும் பாலஸ்தீன போராட்டத்திற்கான ஆதரவில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டதா, அல்லது அணு ஆயுதங்கள் உருவாக்கப்பட போகின்றது என்ற கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதா என்ற கேள்விதான் இன்றைக்கு இணையம் முழுவதும் பரப்பப்பட்டு கிடக்கின்றது. ஈரானின் வாதத்தின்படி 1979 இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு பாலஸ்தீன விடுதலை என்பது அவர்களது வெளியுறவு கொள்கையின் முதுகெலும்பாக காணப்படுகின்றது. அல் குத்ஸ் எனப்படும் ஜெருசலேம் மீட்கப்படும் வரை போராட்டமும் புரட்சியும் இடம்பெற்று கொண்டே இருக்கும் என்று ஈரான் உறுதியாக கூறி வருகின்றது. ஹமாஸ், ஹிஸ்புல்லா மற்றும் ஹீதி அமைப்புகளுக்கு ஈரான் வழங்கும் ஆதரவு என்பது வெறும் இராணுவ உதவி மட்டுமல்ல, அது பாலஸ்தீன மக்களின் மீதான அடக்குமுறைக்கு எதிரான தார்மீக கடமை என்று ஈரான் கூறுகிறது. இஸ்ரேல் என்பது ஒரு ஆக்கிரமிப்பு நாடு என்பதால் ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீனர்களுக்கு உதவுவது இஸ்லாமிய கோட்பாட்டின்படி ஒரு பகுதி என்றே அவர்கள் கூறி வருகின்றனர். இதுதான் அவர்களின் மரியாதையான வாதமாக காணப்படுகின்றது. இதற்காக ஈரான் பல பொருளாதார தடைகளை சந்தித்து வந்தாலும் அவர்களது இந்த ஆதரவு நிலைப்பாட்டையும் பாலஸ்தீன விடுதலை குரல்களையும் அவர்கள் நிறுத்த தயாராக இல்லை. மறுபுறம் ஒரு மாற்று வாதமும் வைக்கப்படுகின்றது. ஈரான் தனது எல்லையை தாண்டி அரபு நாடுகளில் தனது செல்வாக்கை அதிகரிக்க பாலஸ்தீன பிரச்சனையை பயன்படுத்துகிறது என்று இஸ்ரேலும் மேற்கத்திய நாடுகளும் கூறி வருகின்றது. நேரடியாக இஸ்ரேலுடன் போர் புரிவதை விட ஒரு நிழல் போர் மூலமாக இஸ்ரேலை தற்காப்பு நிலையில் வைத்திருப்பது ஈரானின் தந்திரமாக காணப்படுகின்றது. காசா மக்களுக்காக ஈரான் கண்ணீர் வடித்தாலும் உண்மையில் இஸ்ரேல் தனது அணு ஆயுத தளங்களை தாக்காமல் இருக்க ஒரு தடுப்பு கேடயமாகவே பாலஸ்தீன போராட்டத்தை ஈரான் முன்னின்று நடத்துவதாக விமர்சிப்பவர்கள் சுட்டி காட்டி வந்தாலும் இது ஒரு சதுரங்க ஆட்டமாகவே உலக அரசியலில் மாறி நிற்கின்றது. இதில் பாலஸ்தீன பொது மக்கள் காலாட்படைகளாக மாற்றப்படுகிறார்களா என்ற கேள்வி எழுகிறதில் எந்தவித ஐயமும் இருக்காது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த பிரச்சனை ஆரம்பித்த காலத்தில் இருந்தே இஸ்ரேலினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது, ஈரான் மிக ரகசியமாக அணு ஆயுதங்களை உருவாக்குகிறது. அது உருவானால் இஸ்ரேல் வரைபடத்தில் இருந்தே அழிக்கப்படும் என்று இஸ்ரேல் அஞ்சுகிறது. இதற்காகவே ஈரானின் அணு உலைகள் மீது இஸ்ரேல் அடிக்கடி தாக்குதல்களை நடத்துவது இயல்பாக மாறி நின்றாலும் உலகம் இதை இப்படியான கண்ணோட்டத்தில் பார்த்து வந்தாலும் ஈரான் தரப்பிலிருந்து வரும் குற்றச்சாட்டுகள் இஸ்ரேல் ஏற்கனவே நூற்றுக்கணக்கான அணு ஆயுதங்களை உலகிற்கு தெரியாமல் இரகசியமாக வைத்துள்ளது. சர்வதேச கண்காணிப்பு அமைப்புகளுக்கு இஸ்ரேல் பதில் சொல்வது இல்லை என்றும், இஸ்ரேல் உலகுக்கு தெரியாமல் மறைத்து வைத்திருக்கும் இந்த அணு ஆயுதங்களை என்று வேண்டுமென்றாலும் ஈரான் மீது பாவிக்கலாம் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டி வரும் இந்த நிலையில் உண்மையில் இஸ்ரேல் ஈரானை தாக்க அணு ஆயுதங்களை ஏவ தயார் நிலையில் வைத்திருப்பதாக ஈரான் குற்றம் சாட்டுகிறது. இரு தரப்பிலும் உள்ள இந்த அணு ஆயுத அச்சமே சிறு மோதல்களை கூட பெரும் உலகப் போரின் விளிம்பிற்கு கொண்டு சென்று விடுமோ என்ற பயம் உலகம் முழுவதும் எழும்புவதில் எந்த ஐயமும் இல்லை.
இந்த யுத்தத்தை பொறுத்தவரை அது இப்பொழுது ஆரம்பமான யுத்தமல்ல. இது பல தசாப்த கால பகையில் உருவான ஒரு யுத்தம். உண்மையில் இந்த ஈரான் இஸ்ரேல் போரை பொறுத்தவரை ஈரானிய ஆதரவாளர்களாலும் சரி, இஸ்ரேலிய ஆதரவாளர்களாலும் சரி, அவர்கள் முன்வைக்கும் வாதங்களை பொறுத்தவரை ஒரு 3 காரணிகள் இந்த யுத்தத்தினுடைய ஆரம்பத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது. முதலாவது ஆக்கிரமிப்பு. பாலஸ்தீன நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவது மற்றும் அங்குள்ள மக்கள் வாழ்வுரிமை பறிக்கப்படுவது அடிப்படையாக தொடங்கப்பட்ட இந்த யுத்தம் இன்று ஒரு மாபெரும் உலகப் போருக்கு வித்திடுமா என்ற கேள்வி அனைவர் மனதிலும் எழும்பியிருக்கு. இரண்டாவது காரணமாக சொல்லப்படுவது பாதுகாப்பு அச்சம். ஈரான் தனது அணுசக்தி திறனை அதிகரிப்பதும் இஸ்ரேல் அதனை தடுக்க முற்படுவதும் நெருப்பில் ஊற்றிய எண்ணெய் போல அங்கும் இங்கும் பரவிக்கொண்டேதான் இருக்கின்றது. மூன்றாவது காரணமாக சொல்லப்படுவது பிராந்திய மேலாதிக்கம். மத்திய கிழக்கை பொறுத்தவரை யார் பெரியவர் என்பதில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இன்று வரை ஒரு போட்டியின் விளிம்பிலேயே நின்று கொண்டிருக்கின்றது. அதன் ஆதரவாளர்களாக இஸ்ரேலுக்கு அமெரிக்காவும் ஈரானுக்கு சீனாவும் நின்று கொண்டிருப்பதால் இந்த யுத்தத்தை பொறுத்தவரை பிராந்திய யுத்தமாக மட்டுமில்லாமல் இது ஒரு உலகப் போருக்கான ஆரம்பமாக மாறிவிடுமா என்ற கேள்வி எழும்புவதில் எந்தவித ஐயமும் இல்லை. காசா மக்களுக்கு உதவத்தான் ஈரான் இஸ்ரேலை எதிர்க்கிறதா என்ற கேள்விக்கு ஆம், ஆனாலும் அதனுடன் ஈரானின் தேசிய பாதுகாப்பு பின்னணியும் பிணைந்துள்ளது. இந்த விடை தெரியாத கேள்விக்கு இதுவே மிகச் சரியான பதிலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். முடிவாக நீங்க பார்த்து கொண்டிருக்க இந்த புகைப்படம் மக்களின் இதயங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. ஆனால் இந்த செய்தியின் பின்னால் உள்ள அரசியல் மிகவும் சிக்கலானது. ஈரான் பாலஸ்தீனர்களுக்காக போராடுவதாக சொன்னாலும், இஸ்ரேல் தற்காப்புக்காக தாக்குவதாக சொன்னாலும், இறுதியில் மண்ணில் வீழ்வது அப்பாவி பொதுமக்களின் பிணங்கள் மட்டுமே. அணு ஆயுதங்களால் ஒருவரை ஒருவர் அழித்து கொள்ள துடிக்கும் இந்த வல்லரசுகளுக்கு இடையில் அமைதியை மட்டும் விரும்பும் பாலஸ்தீன மக்களும் சாதாரண ஈரானிய இஸ்ரேலிய மக்களும் ஒரு விடை தெரியாத கேள்வியாகவே மாறி நிற்கின்றனர். இந்த யுத்தம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் நீடிக்கும் அல்லது எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்று எங்களால் கூற முடியாது. ஆனால் இந்த யுத்தம் அடுத்த கட்ட ஒரு மாபெரும் அழிவை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஒட்டுமொத்தமாக உலகில் அனைத்து மக்களும் விரும்பக்கூடிய ஒரே விடயமாக இருக்க வேண்டியது அமைதி. உலகம் அமைதியை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதே உலக மக்களின் அடுத்த கட்ட மாபெரும் கேள்வியாக இருக்க வேண்டுமே தவிர எந்த இடத்திலும் அவர்கள் வன்முறையை நோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடாது. ஒரு தரப்பிற்கு ஆதரவாக இன்னொரு தரப்பை அழிக்க வேண்டுமென்று நினைப்பது மனித நேயத்திற்கு எதிரான ஒரு கூற்று. ஆகவே உலக மக்கள் அமைதியின் பாதையில் திரும்ப வேண்டும். இந்த உலகம் எந்த தரப்பிற்கும் ஆதரவாக இல்லாமல் நடுநிலையில் நிற்க வேண்டும். ஈரானாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, அனைத்து மக்களுடைய வேண்டுகோளாக இருக்க வேண்டியது இந்த போர் நிறுத்தம் மட்டுமே தவிர எந்த இடத்திலும் இன்னொருவர் அழிவில் மற்றவர் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. இன்று ஈரானிய ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலிய ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, ஒருவரை ஒருவர் அழிக்க வேண்டும் என்று மட்டுமே நினைக்கிறார்களே தவிர யாரும் அமைதியை நினைத்து பார்க்கிறார்கள் அல்ல. உலகம் அமைதியை நோக்கி திரும்ப வேண்டும். இது IBC தமிழ்.